திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. மதியத்திலும் துதிப்பே, நான் இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. உண்ணும் போது துதிப்பே, உறங்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நடக்கும் போது துதிப்பே. அமரும் போது துதிப்பே, நான் நடக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. வாழ்த்தும் போது துதிப்பே, தாழ்த்தும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, வெறுக்கும் போது துதிப்பே. நெருக்கத்திலே துதிப்பே, வெறுக்கும் போது துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. சகாயரே சகாயரே தயவரரே தயவரரே. சகாயரே சகாயரே தயவரரே தயவரே. சிநேகிதரே சிறுசிகரே சிநேகிதரே சிறுசிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதாவுமை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். எப்படி துதிக்கிறார்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 136ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன். இன்றைக்கு மனிதர்களை பாருங்களே, முரடர்களாக இருப்பாங்க, பொல்லாதவர்களாக இருப்பாங்க, பொய் சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க, ஏமாற்றுகிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நல்லவர்களை காண்பதே அரிது. தீமை நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே கர்த்தர் நல்லவராம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பொல்லாதவர்களாக தீமை நிறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நல்லவர்களாக மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதை உணர்ந்த தாவீது அடிக்கடி சொல்லுகிறார். 118ஆம் சங்கீதம் 1 வாசித்தால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த நல்ல தெய்வம் பொல்லாதவர்களாகிய நம்மை இன்னைக்கு நல்லவர்களாக மாற்றுவாராம். லூக்கா 11:13 இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது என்று சொல்லார். மனுஷன் பொல்லாதவன், இவர்களை நல்லவர்களாக மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதாகமத்தில் பர்னபான் என்ற ஒரு மனுஷன் இருந்தார், ஒரு சீஷன், ஒரு அப்போஸ்தலன், பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அவனை பற்றி வேதம் அறிமுகம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:20 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமா இருந்தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவன், நல்லவன், விசுவாசத்தில் நிறைந்தவன். அப்போ அந்த மனுஷனை நல்லவனாக மாற்றினது யார்? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் 1000 குறைபாடுகள் இருக்கலாம், குற்றம் பண்ணி இருக்கலாம், அடங்காமல் போயிருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், பொல்லாத வழியில் நடந்திருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்மை நல்லவர்களாக மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் சொல்லுகிறார், அவர் நல்லவர் என்று சொல்லுகிறார். யாருக்கு நல்லவரா? எல்லாருக்கும் இல்லைங்க. அவர்கிட்ட வந்து என் தீமையான பொல்லாத வழிகளை மாற்றும் என்று யார் கேட்குறாங்களோ, யார் கூப்பிட்றா, அவங்களுக்கு தான் அவர் நல்லவர். புலம்பல் 3:25 சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவரில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அவருக்காக காத்திருக்கிறது, அவர் ஆலோசனைப்படி நடக்கிறது, அவருடைய பலத்தை பெறுவர்களுக்கு நல்லவராம். நம்ம பாட்டுக்கு ஜெபமும் பண்ண மாட்டோம், நான் நல்லவனாக இருக்கணும்னா நம்ம சுயபலத்தால் முடியாது, நம்ம பக்தினால் முடியாது. சொந்த பக்தினாலோ பலத்தினாலோ நல்லவர்களாக மாற முடியாது. நம்மை நல்லவர்களாக மாற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கும்போது அவர்களுக்கு தாங்க அவர் நல்லவர், எல்லாருக்கும் அல்ல, அவர்களுக்குத்தான் அவர் நல்லவர் என்று வேதம் அருமையாய் சொல்லுகிறது. 73ஆம் சங்கீதம் 1 எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவரா? இன்றைக்கு காலையில் இந்த சுத்த இருதயத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீ மாற்றும், என்னை இன்னும் உம்மை போல ஒரு நல்லவராக, நல்ல பிள்ளையாக, சாட்சியாக, எழும்புகிறவனாக, ஒளி வீசுகிறவனாக என்னை பிரகாசிக்க பண்ணும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால், ஆண்டவராகிய தேவன் இந்த இரவு, இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து இந்த காலையில் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம், கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர்களை நல்லவர்களாக மாற்றும்.
அவர் குடும்பங்களில் ஆண்டவரின் நன்மை உண்டாகட்டும். பொல்லாதவர்களாகிய மனிதர்களை நல்லவர்களாக மாற்றும். எல்லா தீமைக்கும் அக்கிரமத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உங்கள் தயவும் கிருபையும் உண்மையை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தணும். நிறைய இப்போ இந்த லிங்கில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியல. நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிடணும். இதை அறிமுகப்படுத்துங்கள். இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியும் எங்களுக்கு ஒரு ஊழியமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.